வேளாண்மையை கைவிட்ட அனைத்து நாடுகளும் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த நிலை நமக்கு வந்துவிடக்கூடாது. சீமான் பாணியில் தேசிய நெல் திருவிழா அரங்கை அதிர வைத்த சிறுமியின் அதிரடி பேச்சை தற்போது பார்க்கலாம். சொல்றீங்களே, நல்லா வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைச்சா நல்லா சாப்பிடலாம். அப்ப அந்த சாப்பாடு எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? யாருக்கிட்டையும் பதில் இல்ல. விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைக்கிறீங்க. விவசாயம் என்பது தொழிலே கிடையாது. அது நம்முடைய பண்பாடு, வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்கிற தொழில் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, படிச்சவனுக்கெல்லாம் பசிக்காதான்னு கேட்டா பதில் இல்ல. அப்ப படிச்சவங்களாம் சாப்பிடாத, யார் சாப்பிடாத? விதைகள் உறங்கினாலும் விதைத்தவன் உறங்குவதில்லை என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப வாழ்ந்து காட்டியவர் தான் நம்முடைய ஐயா நெல் ஜெயராமன். உலகத்தில் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் செய்கிற தொழிலைத்தான் செய்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் மட்டும்தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள். என் அன்பிற்குரிய உழவர் குடி பெருமக்களே, நல்லா புரிஞ்சுக்கணும். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகமே இல்லை. அதனால் உழவை மீட்போம், பாரம்பரியத்தை காப்போம், இயற்கையை நேசிப்போம், நஞ்சில்லாத